ஹலோ லிசனர்ஸ், வேர்ல்ட் ஆஸ்மா டேவை முன்னிட்டு இன்னைக்கு நம்ம கூட கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கன்சல்டன்ட் பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் ஜே கிருஷ்ணகுமார் இருக்காரு. டாக்டர், ஆஸ்மால மைல்ட் சிம்டம்ஸ் அண்ட் சிவியர் சிம்டம்ஸ் எப்படி ஒரு பேஷண்ட் டிஃபரன்ஷியேட் பண்றது? பொதுவா ஆஸ்மா சிம்டம்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு எந்த மாதிரியான தொந்தரவுகள் வருது, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வருது அப்படிங்கறத பொறுத்து நம்ம சொல்லுவோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பகல் நேரத்திலேயே ரொம்ப கொஞ்சம் நடந்தா மூச்சு வாங்குறது, இல்ல இருமல் இருக்கிறது, வீசிங் இருக்கிறது, அந்த மாதிரி இருக்குங்க. அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நார்மல் ஆக்டிவிட்டி செய்ய முடியாம இருக்கிறது, இல்ல திடீர்னு நைட்ல வீசிங்னால தூக்கம் முழிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம இன்ஹேலர் மெடிசன்ஸ் எப்படி நம்ம ரிலீவர் மெடிசன்ஸ் சொல்லுவோம், இமீடியட்டா ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஹேலர், அந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்றது அப்படிங்கறத பொறுத்து சொல்லுவோம். சோ இப்ப நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் ரொம்ப மினிமலா இருக்கு, இல்லவே இல்ல நம்ம அடிக்கடி இன்ஹேலர்ஸ் பெருசா யூஸ் பண்ணல அப்படின்னா அவங்க ஒரு மைல்டா இருக்கு, சிம்டம்ஸ் பெருசா பயப்படுற மாதிரி இல்ல. பட் ஒருவேளை அதுவே ரொம்ப அடிக்கடி இருக்கு, ஃப்ரீக்வெண்டா இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்றாங்க, நைட்டு தூங்க முடியல, அடிக்கடி தூக்கத்துல இருந்து எழுந்து இன்ஹேலர்ஸ் யூஸ் பண்றாங்கன்னா கொஞ்சம் சிவியரா இருக்கு, அவங்க ப்ராப்பரான ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டாக்டர், ஆஸ்மா அட்டாக் வரும்போது பேஷண்ட் எப்போ எமர்ஜென்சி கேர் சீக் பண்ணணும்? ஆஸ்மா அட்டாக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆஸ்மா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வரலாம், இல்ல சில நேரத்துல அது ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்பவே ரொம்ப சிவியரான அட்டாக்கா கூட இருக்கலாம். ஸோ யார் ஒருத்தருக்கா இருந்தாலும் ஆல்ரெடி இட்ஸ் நோன் ஆஸ்மா பேஷண்ட் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சமே கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு ரொம்ப அதிகப்படியான மூச்சு வாங்குதல், ரொம்ப நமக்கு நெஞ்சு பாரமா இருக்கு, டைட்டா இருக்கு, இல்ல மூச்சு விடும் போது விசில் சத்தம் மாதிரியோ இல்ல கீச் கீச் சத்தம் கேக்குது, நம்ம நார்மலா செய்யக்கூடிய வேலைகள் நம்மளால செய்ய முடியல அப்படிங்கும் போது கண்டிப்பா அவங்க உடனடியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். டாக்டர், ஆஸ்மா ட்ரீட்மெண்ட்ல இன்ஹேலர் இல்ல நெபுலைசரோட ரோல் என்ன? பொதுவா பாத்துட்டீங்கன்னா நமக்கு ஆஸ்மா ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறப்போ இன்ஹேலர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. இன்ஹேலர்ஸ் ஆர் நெபுலைசர்ஸ் தான் நம்ம நிறைய இடத்துல பிரைம் ட்ரீட்மெண்டா யூஸ் பண்றோம். நிறைய பேருக்கு நம்ம இன்ஹேலர்ஸ் எடுத்துக்கிட்டா அது நமக்கு அடிக்ஷன் ஆயிரும், லைஃப் லாங் எடுக்க வேண்டியது இருக்குங்கிற ஒரு பயம் இருக்கும். பட் டெஃபினட்டா அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நமக்கு இன்ஹேலர்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டைரக்டா சுவாசிக்கக்கூடிய அந்த மருந்துகள் உள்ள போறப்போ மூச்சுக்குழாயில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கம், யூசுவலா பிராங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம், அந்த இது குறையும் போது நமக்கு ஆஸ்மா சிம்டம்ஸ் ஆன மூச்சு வாங்குறது, வீசிங், நெஞ்சு பகுதி டைட்டா பாரமா இருக்கிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்ல இருந்து நமக்கு நல்லாவே உடனடியான ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அவங்களோட சிம்டம்ஸ் அதிகமாகி சிரமப்படுறதை குறைக்கிறதுக்கும் இன்ஹேலர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. டாக்டர், ஆஸ்மா ட்ரிகர் பண்ற சிம்டம்ஸ் என்னென்ன? பொதுவா ஆஸ்மா ட்ரிகர்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம சுவாசிக்க கூடியதுல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான் முக்கியமான ரோல். நம்ம வீடு கிளீன் பண்றப்ப வரக்கூடிய தூசு, புழுதி, இல்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெட்ஸுங்க, நாய், பூனை, லவ் பேர்ட்ஸ், புறா, இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல இருந்து அவங்க எக்ஸ்கிரீட்டான்னு சொல்லக்கூடிய அந்த கழிவுகள், ஆர் இல்ல அந்த இறகுகள்ல இருந்து வரக்கூடியது, அந்த முடியில இருந்து வரக்கூடிய தூசு, இதை நம்ம சுவாசிக்கிறப்ப வரலாம். சம்டைம்ஸ் வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய ஊதுபத்தி புகை, இல்ல சாம்பிராணி, மஸ்கிட்டோ காயில்ஸ், லிக்விடேட்டர், இந்த மாதிரி இதுல இருக்க ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம வெளியே போறப்ப வர்றப்ப வாகன புகை, தூசு, புழுதி, இதெல்லாமே ட்ரிகர் ஆகலாம். ஒரு சிலருக்கு அப்புறம் கிளைமேட் சேஞ்ச்னாலையும் அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஒரு மைல்டு வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வர்றப்போ வரலாம். ஸோ இந்த ட்ரிகர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம அதை தெரிஞ்சு தவிர்த்துக்க ஆரம்பிச்சாலே நமக்கு ஆஸ்மா ரிலேட்டட் சிம்டம்ஸ்ல இருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த வேர்ல்ட் ஆஸ்மா டேல பேஷண்ட்ஸ்க்கு நீங்க என்ன மெசேஜ் ஷேர் பண்ண விரும்புறீங்க? வேர்ல்ட் ஆஸ்மா டே யூசுவலா நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கும் போது அதுல ஒரு தீம் ஆர் நம்ம ஒரு மெசேஜ் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டு இது பண்ற மாதிரி இருக்கும். இந்த வருஷத்துக்கானது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்ஹேலர்ஸ் ஃபார் எவ்ரிஒன் வித் ஆஸ்மா still an urgent need. அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு இன்ஹேலர்ஸ் ட்ரீட்மெண்ட் இன்னுமே நிறைய பேருக்கு ப்ராப்பரா ரீச் ஆகல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படியான ஆஸ்மா சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ்க்கு நம்ம அதை கொண்டு சேர்க்க வேண்டியது நமக்கு ஒரு அவசிய தேவையா இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அதை நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது அவங்களோட வாழ்க்கை தரம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அவங்களுடைய செயல்பாடுகள் மாறும்போது இன்னுமே நல்ல ரிசல்ட்ஸ் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். Thank you, doctor, for your message.